தலைப்பு: கர்த்தரின் இறுதி ஜெபங்களிலிருந்து நமக்கான பாடங்கள் எனும் பாடத்தின் தொடர்ச்சி. பக்கம் 32 முதல். கர்த்தராகிய இயேசுவின் இறுதி 3 ஜெபங்களில் 3வது ஜெபமானது இடைவிடாத முயற்சியின் ஜெபமாக துவங்குகிறது. A prayer of perseverance. மார்க் 15ஆம் அதிகாரம் 33-34 வசனங்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு, ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தையை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே என் தேவனே சொல்லர்த்தமாக வல்லவரே வல்லவரே என்பது அர்த்தமாகும். வேறெந்த நேரத்திலும் இயேசு தேவனை தேவன் என்று அழைத்ததில்லை. மாறாக எப்போதும் பிதா என்றே அழைத்திருந்தார். இது நம் அனைவருக்காகவும் இயேசு அனுபவித்த பாடினுடைய இறுதி கட்டமாக இருந்தது. தேவனானவர் தம்முடைய முகத்தை திருப்பும் போது ஏற்படும் அந்தகாரத்தை அவரும் அனுபவிக்க வேண்டியிருந்தது. இது அவருக்கும் அவருடைய பிதாவுக்கும் ஏற்பட்ட பிரிவு நிமித்தம் ஏற்பட்ட வியாகுலத்தின் வேண்டுகோளாக இருந்தது. 6ஆம் மணி நேரத்தில், நண்பகல் 12 மணி நேரத்தில் அந்தகாரம் சூழ்ந்த போது தேவன் தம்முடைய முகத்தை திருப்பினார் என்கிற முடிவுக்கு வருவது நியாயமானதாக இருக்கும். அந்த அந்தகாரமும் 3 மணி நேரம் தங்கியிருந்தது. 22ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதலில்லை. யூதருடைய 24 மணி நேர நாள் என்பது ஒரு சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த சூரிய அஸ்தமனம் வரையாகும். நாள் என்பது காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையாகும். எனவே காலை 6 மணி என்பது முதலாம் மணி நேரம் ஆகும். இயேசு 3ஆம் மணி நேரம், அதாவது காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். 6ஆம் மணி நேரத்தில் நண்பகலில் அந்தகாரம் உண்டாயிற்று. அவர் மரித்த நேரமான 9ஆம் மணி நேரம், அதாவது பிற்பகல் 3 மணி வரை அது நீடித்தது. மொத்தம் 6 மணி நேரம் அவர் சிலுவையில் இருந்திருக்கிறார். அவர் மொத்தம் 6 மணி நேரம் சிலுவையில் இருந்தார் என்பதன் மூலம் இது நிறைவேறுகிறது. 3 மணி நேரம் பகலில் இருந்தது, 3 மணி நேரம் இருளில் இருந்தது. பின்னர் இயேசுவின் ஜெபம் சமாதானத்தின் ஜெபமாக மாறியது. யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். மார்க் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது, இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் மற்றும் லுக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு, முடிந்தது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார். இயேசு மரிக்கும் போது உண்டான அந்தகாரம் எதனால் ஏற்பட்டது? இது ஒரு சூரிய கிரகணமாக இருக்க முடியாது. ஏனெனில் அவை ஓர் அமாவாசையில் மாத்திரமே நிகழுபவையாகும். அங்கு சந்திரன் ஓர் தேய்பிறையாக மாத்திரமே இருக்கும். பஸ்கா எப்போதும் பௌர்ணமியில் ஆசரிக்கப்படும். சூரிய கிரகணம் சில நிமிடங்கள் மாத்திரமே நீடிக்கும். உண்மையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் ஜூலை 16, 2186 அன்று மிக நீண்ட சூரிய கிரகணம் நிகழப்போகிறது என்று விஞ்ஞானிகள் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்கள். இது 7 நிமிடங்கள் மற்றும் 29 வினாடிகள் மாத்திரம் நீடிக்க உள்ளதாம். ஆக அதிகபட்ச காலை அளவு 7 நிமிடங்கள் மற்றும் 31 வினாடிகள் மாத்திரமே ஆகும். பௌர்ணமியில் மாத்திரம் நிகழ முடிகின்றதும் மற்றும் பல மணி நேரங்கள் நீடிக்கின்றதுமாயிருந்தாலும் இது சந்திர கிரகணமாக இருக்க முடியாது. அவை இரவில் மாத்திரமே நிகழும். நண்பகல் வேளையில் ஒருபோதும் நிகழாது. அது சந்திரனை சிவப்பாக காட்டும். ஒருவேளை அது புயல் மேகங்களாக இருந்திருக்குமா, எரிமலை வெடிப்பின் விளைவாக இருந்திருக்குமா தெரியவில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று அங்கு நடந்துள்ளது. மனிதனுடைய வரலாறு
பல இருண்ட யுகங்களை கண்டுள்ளது. ஆனால் உலகின் உண்மையான ஒரே ஒரு குற்றமற்ற மனிதர் கொல்லப்பட்ட வேலையானது மிகவும் ஆந்தகாரமான வேலையாக இருந்தது. யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அவர் மரித்துக் கொண்டிருக்கும் போது ஒளியும் குன்றி வந்தது பொருத்தமாக உள்ளது. அவரது மரணத்தில் அந்தகாரம் துல்லியமாக முடிவுக்கு வந்தது. பின்னர் மீண்டும் ஒளி வந்ததென்பது ஒரு நம்பிக்கையின் செய்தியாக இருந்தது. ரோமர் 5:2-9-11. ஒருவேளை அந்தகாரம் என்பது சிலுவையில் அறையப்படுவதை கண்டதில் தேவன் தாம் அடைந்த வழியை வெளிப்படுத்தும் அவருடைய வழியாக கூட இருந்திருக்கலாம். இந்த சங்கீதத்தின் கடைசி வசனம் பின்வருமாறு. 22 சங்கீதம் 31. அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆதாரம் சார்லஸ் ஸ்பர்ஜன். அவரே இதை செய்தார் அல்லது முடிந்தது. இரட்சிப்பின் மகத்தான வேலை முடிந்தது. பூமியில் சமாதானமும் உன்னதத்தில் மகிமையும் உண்டானது. முடிந்தது. இது கர்த்தராகிய இயேசுவின் கடைசி வார்த்தையும் அதே போல இந்த சங்கீதத்தினுடைய கடைசி வார்த்தை கொத்ததாகும். 22 சங்கீதத்தில் முதல் மற்றும் கடைசி வசன பகுதிகளை இயேசு வாய்மொழியாக வெளிப்படுத்தினார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்களில் காரியத்தை முழுமையாக ஒப்படைத்து விடுவதை காட்டிலும் மாபெரும் சமாதானம் வேறிருக்காது அன்பர்களே. வானத்தில் இருள் சூழ்ந்தது. பூமி எதிர்ந்தது. திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. அவரது சப்தமோ மௌனமாகி இருந்தது. அதனை கேட்க முடியாதவாறு இருந்தது. அவர் மூச்சு நின்று போனதினால் அக்குரல் இப்போது இல்லாது போயிருந்தது. மேலும் ஆதி துவங்கி முதன்முறையாக சர்வ வல்லவரின் சகல சிருஷ்டிப்புகளோ தங்களுடைய இசைவின் பிரதான சத்தமில்லாமல் இருந்தன. அவருடைய இடத்தில் ஒரு வெறுமையான நிசப்தமே நிலவியது. பிரபஞ்சத்தின் பரந்த எல்லைகள் அனைத்திலுமே அப்படியொரு வெறுமையான நிசப்தம் காணப்பட்ட ஒரு நேரமோ இடமோ முன் ஒருபோதும் இருந்ததில்லையே. இது அவசியமானதென்றாலும் இது ஒரு காலத்திற்கு மாத்திரமே. ஏனெனில் சர்வ வல்லவர் இன்னும் செயல்படுவதை நிறுத்தி இருக்கவில்லையே. ரிக் அவர்கள் ஹிஸ் வாய்ஸ் எனும் மற்றொரு பிரசங்கத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இடைவிடாத மற்றும் சமாதானம் கிட்டும் ஜெபம். சிலுவையில் இயேசு ஏறெடுத்த ஜெபத்தை முன்மாதிரியாக எப்போதும் நினைவில் கொள்ளுவோமாக. மனுக்குலத்தினுடைய பாவத்தின் முழு அளவையும் சுமப்பதற்கென பலன் வேண்டி ஏறெடுக்கப்பட்ட அவரது ஜெபமானது பலியினுடைய அமளியான பாதையின் முடிவில் சமாதானம் பிரகடனப்படுத்திய 22 சங்கீதத்தின் முடிவுக்கு அவரை இட்டு சென்றது. தி ஸ்கிட் கைஸ் எனும் தளத்தில் லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜேம்ஸ் தி லெசர் எனும் தலைப்பில் லெஸ் இஸ் மோர் என்பது பற்றிய பதிவிலிருந்து எடுக்கப்பட்டது. முடிந்துவிட்டது என்று நாங்கள் நினைத்தோம். இவை அனைத்தும் முடிந்துவிட்டதாக நாங்கள் நினைத்தோம். ஆனால் அதற்கு பதிலாக அவர் மரணத்தை ஜெயித்திருந்தார். அவர் செய்துவிட்டார். அவர் செய்துவிட்டார். நான் என்னை பார்க்கும்போது நான் ஓர் ஏமாற்றம் என்பதை பார்க்கிறேன். என்னுடைய தகுதியின்மையை பார்க்கிறேன். நான் சின்னவன், குறைபாடுள்ளவன் என்பதை பார்க்கிறேன். என்னை எல்லோரும் எளிதில் மறந்து விடுவார் என்பதை நான் உணர்கிறேன். ஆனால் பின்னர் எனக்கு அவர் அதை செய்து விட்டார் என்பது நினைவுக்கு வந்தது. அவர் மரணத்தை ஜெயித்தார். எனக்காகவும் செய்திருந்தார். சிலுவையின் காரணமாக, கிறிஸ்துவின் காரணமாக நான் மீட்கப்பட்டேன். மீண்டுமாக கூட பிறந்துள்ளேன். அவர் என் பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார். அவர் என்னை என்னிடமிருந்து விடுவித்துள்ளார். மேலும் என்னுள் அவரை அதிகமாக வைத்திருக்க முடியும் என்றால் என்னுள் என்னை குறைவாக வைத்திருப்பதை நான் பொருட்படுத்த மாட்டேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் ஜெபங்கள் மற்றும் உண்மைத்தன்மையின் இறுதி முடிவோ அனைவருக்கும் ஒரு புதிய துவக்கமாக இருந்தது. கல்லறையினிடத்தில் இருந்த ஸ்திரீகள். மார்க் 16:2-6. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டித் தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து
வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக் கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். லூக்கா 24 5-8 உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதோ அவரை வைத்த இடம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிக்கும் உண்மையாக இருந்ததால் உயிர்த்தெழுதல் நிகழ்ந்தது. அவருடைய ஜெபமே இங்கு வரை அவரை கொண்டு வந்திருந்தது. அவர் தேவையான தெரிவுகளை சரியாக தேர்ந்தெடுத்திருந்தார். அவர் இப்போதும் ஜீவித்துக் கொண்டிருப்பதால் நாமும் ஜீவிக்க முடியும். அன்பானவர்களே, இயேசு எதற்காக ஜெபித்தார், எதற்காக ஜெபிக்கவில்லை என்பதை பார்க்கையில் ஆச்சரியமாக இருக்கிறது. தம்மை விடுவித்துக் கொள்ள அவருக்கு வாய்ப்பிருந்தது. அதனை அவர் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஈடுபலிக்காக பயன்படுத்தி இருக்க கூடாதிருந்தது. அவ்வாறே அவர் அதை பயன்படுத்தவும் இல்லை. அதற்காக நாம் தாழ்மையாக ஸ்தோத்தரிக்கிறோம். நாம் அனைவருமே தவறி விழுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய உண்மை தன்மையானது மீண்டும் எழுந்து சரியானதற்கும் உண்மையானதற்கும் நிற்க நமக்கு கிருபை அளிக்கிறது. பிரியமானவர்களே, கூடுதலான தகவல்கள். ஆதாரம்: விக்கிபீடியா. விட்டோல்ட் பிளக்ஸி என்பவர் மே 13 1901 முதல் மே 25 1948. ரகசிய பெயர்கள்: ரோமன் ஜெசியஸ்கி, டோமாஸ் சொராபின்ஸ்கி, ட்ரூ. விட்டோல்ட் போலந்து குதிரைப்படையின் அதிகாரியாகவும் உளவுத்துறை முகவராகவும் மற்றும் எதிர்ப்பவர்களின் தலைவராகவும் இருந்தவர் அவர். போலந்து சோவியத் போர், 2ஆம் போலந்து குடியரசுப் போர் மற்றும் 2ஆம் உலகப் போர் ஆகியவற்றில் போலந்து இராணுவத்தின் ரோட்மெட்சஸ் தளபதியாக பணியாற்றியவர் அவர். ஜெர்மன் ஆக்கிரமிக்கப்பட்ட போலந்தில் ஓர் எதிர்ப்பு குழுவான சீக்ரெட் போலிஷ் ஆர்மியின் துணை உறுப்பினராகவும் இருந்தார். பின்னர் அண்டர் கிரவுண்ட் ஹோம் ஆர்மியின் ஓர் உறுப்பினராகவும் இருந்தார். அவுஷ்விட்ஸ் வதை முகாம் மற்றும் பெரும் இன அழிப்பு பற்றிய முதல் விரிவான நேச நாடுகளின் உளவுத்துறை அறிக்கையான விட்டோல்ட்டின் அறிக்கையினை எழுதியவர். அவர் ஓர் ரோம கத்தோலிக்கராக இருந்தார். 2ஆம் உலகப் போரின் போது உளவுத்துறை தகவல்களை சேகரித்துவிட்டு பின்னர் தப்பிப்பதற்காக அவுஷ்விட்ஸ் வதை முகாமில் சிறையில் அடைக்கப்படுதல் எனும் போலந்து எதிர்ப்பாளர்களின் திட்டத்திற்கு பிளக்ஸி தானாக முன்வந்தார். முகாமில் இருந்தபோது அவர் ஓர் எதிர்ப்பு இயக்கத்தை ஏற்பாடு செய்து நாசி ஜெர்மனியின் அவுஷ்விட்ஸ் அட்டூழியங்களை மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கு 1941ஆம் ஆண்டிலேயே தெரிவித்தார். ஏறக்குறைய 2½ ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு 1943இல் அவர் முகாமிலிருந்து தப்பினார். அவர் ஆகஸ்ட் முதல் அக்டோபர் 1944இல் வார்சா கிளர்ச்சியில் ஓர் போராளியாக பங்கேற்றார். போலந்தை கம்யூனிஸ்ட் கைப்பற்றிய பிறகு நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டு லண்டனை தளமாக கொண்ட போலந்து அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருந்தார். இவர் 1947இல் உளவு பார்த்ததற்காக பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு இன்னொரு பெயரான அந்நிய ஏகாதிபத்தியத்திற்காக வேலை செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் இஸ்ராலினிச இரகசிய காவல் படையினரால் கைது செய்யப்பட்டார். 1948இல் ஒரு காட்சியான விசாரணைக்கு பிறகு அவர் கொல்லப்பட்டார். போலந்தில் உள்ள கம்யூனிஸ்ட் ஆட்சியால் 1989 வரை அவரது அருஞ்செயல்கள் மற்றும் என்ன ஆனார் என்பது பற்றிய தகவல்கள் வெளிவராமல் அடைக்கப்பட்டிருந்தன. பிளக்ஸி தனது முயற்சியின் காரணமாக சிறந்த போர்க்கால கதாநாயகர்களில், அதாவது வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். போலந்தின் தலைமை ரபி மைக்கேல் ஷூட்ரிச் அவர்கள் தி அவுஷ்விட்ஸ் வாலண்டியர் எனும் புஸ்தகத்தில் பின்வருமாறு எழுதுகிறார்: தைரியத்திற்கு அப்பாற்பட்டவர். கடவுள் மனிதனை படைத்த போது நாம் அனைவரும் கேப்டன் விட்லோட் பிளக்ஸியை போல ஆசீர்வாதமான நினைவுக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கடவுள் சிந்தித்திருப்பார்.
பிரிட்டிஷ் வரலாற்றாசிரியர் நார்மன் டேவிஸ் என்பவர் பின்வருமாறு எழுதுகிறார். நினைவுபடுத்துவதற்கும் கொண்டாடப்படுவதற்கும் தகுதியான ஒரு நேசமான வீரர் இருந்தார் என்றால் அது சில சகாக்களை மாத்திரமே கொண்ட இவரே ஆவார். 27 ஜனவரி 2013 அன்று அமெரிக்க ஹோலோகாஸ்ட் நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற சர்வதேச ஹோலோகாஸ்ட் நினைவு தினத்தின் நினைவேந்தல் நிகழ்வில் போலந்து தூதர் ரெசார்ட்ஸ்கெனெஃப் என்பவர் பிளக்ஸியை போலந்தின் வீரர்களுக்குள் ஒரு மாணிக்கம் என்றும் போலந்து தேசபக்திக்கான மிக உயர்ந்த முன்மாதிரி என்றும் விவரித்தார். இயேசுவினுடைய பலியின் முழுமையான படத்தை நாம் நினைவில் கொள்ளுவோமாக. கொலோசையர் 1 முதல் 20 வசனங்கள். அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இங்குள்ள அம்சங்களை கவனியுங்கள். நம்மிடம் இயேசுவும் அவரால் அழைக்கப்பட்ட சபையும் இருக்கின்றனர். பின்னர் தேவன் இயேசு மற்றும் அவரது பலியின் மூலமாக சகலத்தையும் ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இது சபையை காட்டிலும் அதிகமான ஒன்றாக இருக்கும். மீட்பு மாபெரிய அளவில் இருக்கும். அப்போஸ்தலர் 3 வசனங்கள். உலக தோற்றத்திற்கு முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் தேவன் இயேசுவின் மூலமாக சகலரையும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுவது மாத்திரமல்லாமல் சகலத்தையும் மீட்டெடுத்து வருகிறார். ஒன்றை மீட்டெடுத்தால் அது பழைய நிலைக்கு திரும்பும். இந்த மறுசீரமைப்பை பற்றி தீர்க்கதரிசிகளும் பேசியிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகிறார். அவர்கள் என்ன கூறியிருந்தனர்? சிலவற்றை மாத்திரம் நாம் பார்க்கலாம். ஏசாயா 51 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷம் மகிழ்ச்சியும் துதியும் கீதமும் அதில் உண்டாயிருக்கும். ஏதேனில் பரிபூரணம் இழந்து போகப்பட்டிருந்தது. ஆனால் வருங்காலத்திலோ பூமியின் பாழான ஸ்தலங்கள் எப்படி இருக்க போகிறது என்பது பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார். மீட்பானது திரும்ப கொடுத்தலை கொண்டு வரும். ரிடம்ஷன் பிரிங்ஸ் ரெஸ்டிடியூஷன். மீகா 4 முதல் 5 வசனங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். இவை பூமியின் எதிர்காலத்திற்குரிய பிரத்யேகமானவைகளாகும். தேவனையே தேடுகிற பல தேசங்களில் இருக்க போகின்றனர். அவர்கள் இஸ்ரவேலை முன்மாதிரியாக கொண்டு தேவனுடைய வழிகளில் நடப்பார்கள். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் நத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். தேவன் சமாதானத்தின் வழிகளை உலகிற்கு போதிப்பார். தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. மாறாக அவர்கள் அனைவரும் சமாதானமாக வாழ்வார்கள். ஒவ்வொருவரும் தேவனுக்கு கீழாக ஜீவிக்கும் பொழுது தங்களுக்கும் அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய திறனுடன் இருப்பார்கள்.
இப்போது இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பவர்கள் பரலோகத்தில் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். மற்ற அனைவரும் நியாயத்தீர்ப்பு நாளில் இயேசுவுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பதை நிரூபித்தவுடன் பூமியில் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். தேவனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். பின்வருமாறு வேத வாக்கியம் சொல்லுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. பிலிப்பியர் 2:8-11 அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமேன். இத்துடன் கர்த்தரின் இறுதி ஜெபங்களிலிருந்து நமக்கான பாடங்கள் எனும் புத்தகம் முடிவுற்றது. ஆமேன்.